மட்டும் இல்லாமல் அந்த இரண்டு நாடுகளும் பார்த்தீங்கன்னு சொன்னால் குறிப்பாக எந்த விதமான போர்லையும் வந்து டிரெக்டாக வந்து அவங்க வந்து ஈடுபடுறதில்ல. அதாவது எந்த விதமான ஒரு பிரச்சனைக்குமோ எந்த விதமான போர்களுக்கோ அவங்க வந்து எதுலையுமே வந்து இன்வால்வ் ஆகுறது இல்லை. அதே சமயம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பொருளாதார ரீதியிலையும் இந்த பூகோள ரீதியிலையும் அவங்க வந்து இப்போ ஒதுக்கப்பட்டன்னு சொல்லாமல் தனிமைப்படுத்தப்பட்ட நாடுகளாகத்தான் இருக்குது. சாதாரண ஒரு சண்டை தான் இப்போ நடந்துருக்கு. சாதாரண சண்டையிலேயே அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மாத காலத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னு சொன்னால் எவ்வளோ வந்து பொருட்களோட விலை வந்து அதிகரிச்சிருந்து பாருங்கள். இப்போ அதே போல் 3ஆம் உலகப் போர் யுத்தம் வந்து தொடங்கி தீவிரம் அடைந்தால் நாட்டோட நிலைமையை பாருங்கள். ஒருவேளை 3ஆம் உலகப் போர் ஏற்பட்டால் இப்போ நடக்கிற பிரச்சனைகளை பார்த்தா 3ஆம் உலகப் போர் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. ஸோ 3ஆம் உலகப் போர் ஏற்பட்டால் எந்தெந்த நாடுகள் வந்து அதிகமாக பாதிப்படையும், எந்தெந்த நாடுகள் வந்து சேஃபாக இருக்கும், ஸோ எந்தெந்த நாடுகளை நோக்கி மக்கள் வந்து இடம்பெயர்வாள் என்று சொல்லி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ வந்து முழுமையாக பாருங்கள். இந்த ஈரான் அமெரிக்கா யுத்தம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ வந்து தொடர்ச்சியாக வந்து போய்கிட்டு இருக்கு. ஸோ இப்பயே பார்த்தீங்கன்னு சொன்னால் பொருளாதார நெருக்கடி வந்து ஏற்பட வந்து ஆரம்பிக்கிட்டு இருக்குது. இப்போ ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ ஈரானுக்கு ஆதரவாகவும் பல நாடுகள் இருக்குது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ அமெரிக்கா வந்து இஸ்ரேலுக்கு வந்து ஆதரவாகவும் ஒரு சில நாடுகள் இருக்குது. இப்போ இடையில பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ நார்த் கொரியா கூட வந்து பார்த்துருப்பீங்க, சண்டைக்கு வாண்டு மாதிரி தான் சில காட்சிகளை வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது. 1ஆம் உலகப் போர் வந்து நடந்து முடிஞ்சு, 2ஆம் உலகப் போர் வந்து நடந்து முடிஞ்சு, 3வது உலகப் போர் வந்து நடந்தால், அதாவது 1ஆம் உலகப் போரில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவ்வளோ வந்து அதிநவீன டெக்னாலஜிகள் அப்படிலாம் ஒன்றும் இல்லை. 2வது உலகப் போர்லையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவ்வளோ வந்து நவீன டெக்னாலஜிலாம் ஒன்றும் இல்லை. இந்த 3ஆம் உலகப் போர் தான் பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லா நாடுகள்கிட்டையும் வந்து அதிநவீன டெக்னாலஜி வந்து இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் வந்து ஒருவேளை வந்து 3ஆம் உலகப் போர் ஏற்பட்டால் என்ன நடக்கும்? அதாவது ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம நாடுகளை பார்ப்போம். அதாவது இலங்கை, இந்தியா போன்ற நாடுகள் வந்து பாதிப்படையுமா, என்னென்ன பாதிப்புகள் வந்து ஏற்படும்னு பார்ப்போம். ஒருவேளை வந்து 3ஆம் உலகப் போர் ஏற்பட்டால் இந்தியா இலங்கைக்கான முக்கியமான பாதிப்பு பார்த்தீங்கன்னு சொன்னால், அதாவது இந்த போர்க்கப்பல் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதிகமாக வந்து இந்தியாவிலும் இலங்கையிலும் தான் வந்து அதாவது நங்கூரமிடப்பட்டிருக்கு. உங்களுக்கு தெரியும், என்ன குறிப்பாக தெரியும், இப்போ திருவண்ணாமலை துறைமுகமெல்லாம் வந்து அதாவது இந்த போர் கப்பலை வந்து பாதுகாக்கக்கூடிய இயற்கையான துறைமுகம் வந்து இப்போ திருவண்ணாமலையில் தான் இருக்குது. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ அமெரிக்காவோட போர்க்கப்பல் எல்லாமே அங்கே தான் வந்து பாதுகாக்கப்படும். அங்கேருந்து தான் பார்த்தீங்கன்னு சொன்னால் அட்டாக் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். அதே மாதிரி இப்போ இந்தியன் ஓஷனால தான் பார்த்தீங்கன்னு சொன்னால் போர்க்கப்பல் எல்லாமே வரும். இப்போ அதனால் வந்து இப்போ மற்ற நாடுகள் வந்து போர்க்கப்பலுக்கு வந்து அட்டாக் பண்ணுறப்ப இந்தியா, இலங்கை மிக மிக பாதிப்படையும். இந்த 3ஆம் உலகப் போர் வந்து ஏற்பட்டால் மிக மிக பாதிப்படையும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ அரபு நாடுகள் பார்த்தீங்கன்னா, இப்போ அரபு நாடுகள் வந்து போர் ஏற்பட்டால் அதாவது பொருளாதார நெருக்கடி வந்து ஏற்படும். என்னென்னு சொன்னால் இப்போ முக்கியமான வந்து உலகத்திலேயே வந்து ஒரு பொருளாதாரத்தில் முக்கியமானது பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த வந்து எரிபொருள். இந்த எரிபொருள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ அரபு நாடுகள் தான் வருது. ஸோ இந்த எரிபொருளை வந்து ஸ்டாப் பண்ணுறதுக்காக வந்து மற்ற நாடுகள் வந்து அட்டாக் பண்ணும். ஸோ அதனால் வந்து அரபு நாடுகள் வந்து மிக மிக ஒரு பாதிப்படையும். அதாவது நிறைய வந்து உயிரிழப்புகளும் ஏற்படும், பொருள் சேதங்களும் ஏற்படும், சொத்து சேதங்களும் ஏற்படும், பொருளாதாரம் வந்து முற்றாக தடைப்பட்டுவிடும். உணவுலேருந்து சகலதும் பார்த்தீங்கன்னு சொன்னால் முற்றாக வந்து தடைப்பட்டுவிடும். இலங்கைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்தியாவுக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் சகல பொருளாதாரமும் எந்த விதமான பொருட்களுமே வந்து வராது. இதனால் வந்து பட்டினியாலேயே வந்து மக்கள் வந்து இறக்க தொடங்கிடுவாங்க. இப்போ எரிபொருள் இருக்காது, சமையல் எரிவாயு இருக்காது, பொருளாதாரம் இருக்காது, எந்த விதமான பொருட்களும் வந்து நாட்டுக்குள்ளே வராது. இதனால் பார்த்தீங்கன்னு சொன்னால் நாட்டுக்குள்ளேயே ஒரு கலவரம் வந்து ஏற்படும். இந்த கலவரத்தால் வந்து நிறைய வந்து உயிர் சேதங்கள் வந்து ஏற்படக்கூடிய மாதிரி இருக்கும். அதாவது இந்தியா, இலங்கை போன்ற நாடுகளில். இப்போ அரபு நாடுகளையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த எரிபொருள் பிரச்சனையாலையும் இதே பாதிப்பு தான் ஏற்படும். ஸோ இது இருக்க இந்த 3ஆம் உலகப் போர் ஏற்பட்டால் எந்தெந்த நாடுகள் வந்து சேஃபாக இருக்கும்ன்றது தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம். ஓகே, குறிப்பாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த நியூசிலாந்து, ஐஸ்லாந்து அதை பார்த்தீங்கன்னு சொன்னால் உலக வந்து இந்த பூகோள ரீதியில் வந்து அவர்கள் வந்து தனிமைப்படுத்தப்பட்ட நாடு. அதாவது ஐஸ்லாண்டும் நியூசிலாந்து போன்ற நாடுகள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு தனிமைப்படுத்தப்பட்ட நாடுகள். அது மட்டும் இல்லாமல் அந்த இரண்டு நாடுகளும் பார்த்தீங்கன்னு சொன்னால் குறிப்பாக எந்த விதமான போர்லையும் வந்து டிரெக்டாக வந்து அவங்க வந்து ஈடுபடுறதில்ல. அதாவது எந்த விதமான ஒரு பிரச்சனைக்குமோ எந்த விதமான போர்களுக்கோ அவங்க வந்து எதுலையுமே வந்து இன்வால்வ் ஆகுறது இல்லை. அதே சமயம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பொருளாதார ரீதியிலையும்
இந்த பூகோள ரீதியிலையும் அவங்க வந்து ஒதுக்கப்பட்டன்னு சொல்லாமல் தனிமைப்படுத்தப்பட்ட நாடுகளாக தான் இருக்குது. ஸோ இந்த 3ஆம் உலகப் போர் வந்து ஏற்பட்டால் இந்த பூகோள ரீதியில் பார்க்குறப்ப நியூசிலாண்டும் ஐஸ்லாண்டும் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு சேஃபான ஒரு கண்ட்ரியாக தான் இருக்கும். பெரும்பாலும் அங்கே வந்து பாதிப்புகள் வந்து ஏற்படாது. இப்போ மற்ற நாடுகள் எல்லாமே போர் சூழல் ஏற்பட்டால் அந்த நாடுகளை நோக்கி வந்து மக்கள் வந்து நிறைய பேர் வந்து போவாங்க. ஸோ அங்கே போகிறதால வந்து அங்கேயும் வந்து பொருளாதார நெருக்கடி வந்து அதிகமாக ஏற்படக்கூடிய மாதிரி இருக்கும். பூகோள ரீதியாக வந்து பாதிப்புகள் வந்து ஏற்படாட்டியும் பொருளாதார ரீதியில் வந்து அந்த நாடுகளும் பார்த்தீங்கன்னு சொன்னால் மிக மிக ஒரு பெரிய ஒரு விளைவை வந்து சந்திக்கும். மற்ற நாடுகள்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த குண்டுகளாலையும் இந்த அணுகுண்டுகளாலையும் நிறைய கெமிக்கலாலையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் 90% வந்து ஃபுல்லாக வந்து அழிந்து விடும். மற்ற நாடுகள் அதாவது நியூசிலாந்து ஐஸ்லாந்து போன்ற நாடுகள் பார்த்தீங்கன்னு சொன்னால் யுத்தத்தால் அழியாது, அதாவது இந்த பொருளாதார முடக்கத்தால் வந்து பட்டினி சாவு அந்த மாதிரிகள் தான் நடக்கும். ஸோ இந்த அதாவது இந்த 3ஆம் உலகப் போர் ஏற்பட்டால் இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த உலகத்தில் இருக்குது. அதாவது மிக மிக வந்து பாதிப்பு வந்து இது உணவு பற்றாக்குறையால் வந்து மக்கள் வந்து பட்டினி சாவு தான் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதிகமாக வந்து நடக்கும். அதை யாராலையும் தடுக்க இயலாது. ஏன்னு சொன்னால் எந்த விதமான போக்குவரத்தும் இருக்காது, பொருளாதாரம் இருக்காது, ஒன்றுமே இருக்காது. இப்போ வந்து எரிபொருள் வந்து முற்றாக வந்து நிப்பாட்டிட்டாங்கன்னு சொன்னால் இலங்கையிலும் சரி இந்தியாவிலும் சரி ஒன்றுமே வராது. இன்னொரு மாவட்டத்திலேருந்து நம்ம மாவட்டத்துக்கு வந்து இப்போ ஒரு காய்கறியோ ஏதாச்சும் வாரன்னு சொன்னால் அதுக்கு வந்து வாகனம் வேணும். அந்த வாகனத்துக்கு வந்து எரிபொருள் வந்து கண்டிப்பாக வேணும். ஸோ இதனால் வந்து நிறைய வந்து பாதிப்புகள் ஏற்படும். இப்போ இலங்கை போன்ற நாடுகளில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆயுதம் ரீதியாகவும் பாதிப்பு இருக்குது, பொருளாதார ரீதியாகவும் பாதிப்பு இருக்குது. அதாவது இந்த போர்க்கப்பல்கள் வந்து நிறுத்துற போது இங்கே வந்து குண்டுகளாலையும் பாதிப்பு இருக்குது. இந்தியாவிலையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் பொருளாதார ரீதியிலையும் பாதிப்பு இருக்குது, வந்து குண்டுகளாலையும் வந்து பாதிப்பு இருக்குன்னு சொன்னால் இலங்கை வந்து இந்தியன் ஓஷனை சுற்றி தான் பார்த்தீங்கன்னா போர்க்கப்பல் எல்லாமே வந்து நகர்ந்து தெரியும். இலங்கையிலும் பார்த்தீங்கன்னா இலங்கை வந்து சின்ன ஒரு தீவு. ஸோ அதுக்கு தான் பார்த்தீங்கன்னா இந்த போர்க்கப்பலும் வரும். அதனால் அந்த போர்க்கப்பலுக்கு வந்து அட்டாக் பண்ணுவாங்க. அதுக்கு மூலம் வந்து இலங்கைக்கு வந்து குண்டுகளாலையும் பாதிப்பு இருக்குது, பொருளாதார ரீதிகளையும் வந்து பாதிப்பு இருக்குது. மிக மிக முக்கியம் வந்து பொருளாதாரம் தான். உணவு எதுவுமே இது இருக்காது. மக்களுக்குள்ளே பார்த்தீங்கன்னா சண்டையும் மாற்றி இது மாதிரி நடக்கும். ஒன்றுமே இருக்காது, இயங்காது, வேலை இருக்காது, ஒன்றுமே இருக்காது. இப்போ வாகனங்கள் நம்பி இப்போ எரிபொருள் இல்லாட்டி ஒன்றுமே இயங்காது. இப்போ எல்லாமே பெட்ரியில் வந்து ஓட இல்லாது. பெட்ரி வாகனம் வந்து லோரி எல்லாமே பெட்ரியில் வந்து இயங்காது. இப்போ வந்து பெரிய பெரிய சாமான்கள் பெரிய பெரிய கண்டெய்னர் எல்லாமே இப்போ பெட்ரி வாகனத்தை கொண்டு வந்து விற்றுட்டு வர இல்லாது. ஸோ அதனால் வந்து இந்த 3ஆம் உலகப் போர் வந்து ஏற்பட்டால் பெரிய ஒரு விளைவு இருக்குது. இதை வந்து எப்படி கையாள போகிறாங்களோ தெரியலை. இப்போ நடக்கிற இதை பார்த்தா இந்த யுத்தம் வந்து நிற்கிற மாதிரி தெரியலை. இப்போ பல நாடுகளுக்குள்ளே பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய வந்து இப்போ பிரச்சனைகள் வந்து ஏற்பட வந்து ஆரம்பிக்குது. இப்போயே வந்து பொருளாதார பிரச்சனைனால கேஸ் தட்டுப்பாடு, பெட்ரோல் தட்டுப்பாடு, டீசல் தட்டுப்பாடு எல்லா இடமும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த எரிபொருளோட விலை வந்து அதிகரிச்சிருக்கு. இந்த எரிபொருளோட விலை அதிகரித்ததால் வந்து நிறைய வந்து எரிபொருளோட விலை வந்து அதிகரித்ததால் வந்து நிறைய வந்து பொருட்களோட விலை வந்து இப்போ பார்த்தீங்கன்னா சடதியாக வந்து அதிகரிக்க தொடங்கிது. இப்பயே அதாவது 3ஆம் உலக யுத்தம் வந்து இன்னுமே ஏற்படலை. சாதாரண ஒரு சண்டை தான் இப்போ நடந்திருக்கு. சாதாரண சண்டையிலேயே அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு மாத காலத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னு சொன்னால் எவ்வளோ வந்து பொருட்களோட விலை வந்து அதிகரிச்சிருன்னு பாருங்கள். இப்போ அதே போல் 3ஆம் உலக போர் யுத்தம் வந்து தொடங்கி தீவிரமடைந்தால் நாட்டோட நிலைமையை பாருங்கள். இலங்கை மட்டுமில்லை சகல நாட்டுகளோட நிலைமை எப்படி இருக்கும் என்று யோசிச்சு பாருங்கள். ஸோ இந்த போரை வந்து எவ்வளவு தடுக்க முடியுமோ அவ்வளவு தடுத்தால் தான் மக்கள் வந்து நிம்மதியாக வாழ முடியும். அது மட்டும்தான்.